யாருங்க? முதலாளியோட சின்ன மகங்க பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா காதலி பக்கத்துல வந்துட்டாளா? இதுவா ஒரு நாளைக்கு இந்த கிளியோட கழுத்தை திருகி உனக்கு சூப் வச்சு தர போறேன், நீயும் குடிக்கத்தான் போறேன். வெப்படா வெப்ப. டேய், இன்னைக்கு சமையல் வேலை பார்க்க வேண்டிய டியூட்டி உனது. உடனே போய் அடுப்ப பத்த வை. நம்மளால முடியாது. நான் இன்னைக்கு வெளியே திங்க போறேன். உனக்கு வேணும்னா நீ ஆக்கி போட்டுக்கோ. ரத்தனம் 2 நாளைக்கு பொறுத்துக்கோ. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை நான் செஞ்சு வைக்கிறேன். ஏன் நம்ம வீட்டு சமையலுக்கு புதுசா பொட்டலர் வர போறானா? இல்லடா, இந்த குடும்பத்துல குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேண்டாமா? ஏப்பா, குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு மகாலட்சுமி தேவையா? ஒரு வத்தி பெட்டி பத்தாது? வீதியில சூதாடுறவனுக்கு இந்த புதிதான் இருக்கும். அது இல்லடா, கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு கலகலன்னு விளக்கேத்தனா கபகபன்னு எரியண்டா. அப்படின்றியா? அப்படிதான். இதுக்கு என்ன பண்ணலான்ற? கல்யாணம் பண்ணலாம். கேட்கறதுக்கே இவ்வளவு நல்லா இருக்கு. பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். சுமாரா இருந்தா கூட போதும்ன்ற. பெண்ணுடைய அழகு தள 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 தளன்னு இருக்கும். அவ கன்னத்துல குழி விடும் பாரு. அத நான் பாக்கல. நான் பார்த்தேன். கால்ல சலங்கை கட்டிட்டு வருவா, சலக்கு சலக்கு சலக்குன்னு. அத நான் பாக்கலையே. அத நான் பார்த்தேன். ஐயோ, அவ உட்கார்ந்து இருக்கும் போது பாக்கணும். ஐயோ, அவ நிக்கிறப்ப நீ பாக்கணும். அவ நடந்து நீ பாக்கலையே. அவ ஓடி நீ பாக்கலையே. அழகோ அழகு. அடி, அவ பேசுறப்போ முத்து இல்ல முத்து, அது பொத்து பொத்துன்னு விழுண்டா. உடமாட்டிய பொறுக்கிருவே. முத்து உதிராம வேற என்ன உதிரும்? பேரே முத்தம்மாவாச்சே. என்ன தைரியம் இருந்தா முத்தம்மான்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். பேர் சொல்லி கூப்பிடாம அவளை வேற எப்படி கூப்பிடுறான்? அவளா நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணுவேன், ஜாக்கிரதை. அவங்க முத்தம்மா எனக்கு அவங்கவா? ஆமாண்டா, உனக்கு சின்னம்மாவா வரப்போறவா அவங்க இல்லாம எவங்க? முத்தம்மா எனக்கு சின்னம்மா. உன் சின்னம்மா எனக்கு முத்தம்மா. என் சின்னம்மாவே எனக்கு முத்தம்மா. உனக்கு எனக்கு என்ன ஒரே குழப்பம்? எந்த குழப்பமா இருந்தாலும் அவளுக்கு எனக்கு கல்யாணம்டா. ஐயோ, அவளை பார்த்து உன் கன்னத்துல குழி விழுவுதுன்னு சொல்லிட்டேன். தப்பு இல்லையே, கண்ணுக்கு நேரா குழி இருக்குது. பார்த்த சொன்ன என்ன தப்பு? இல்ல இல்ல, உண்டு உண்டு, அவளுக்கு எனக்கும் கல்யாணம் உண்டு. என்ன சிறுநாள் உனக்கு கிடையாது. இது தப்பு. என்ன தப்பு? துரோகம். என்ன துரோகம்? இது செல்லாது. என்ன பத்திரமா எழுதி வச்சோம். ஐயோ, அவ என்ன பார்த்து சிரிச்சிருக்கிறா. என்னையும் பார்த்து சிரிச்சாளே. அவ என்ன பார்த்து குழஞ்சிருக்கிறா. என்னையும் பார்த்து குழஞ்சாளே. அப்படியே அப்படியே இப்ப சொல்லு, இது குழஞ்சதா இல்ல பிணைஞ்சதா? இந்த இடத்துலதான் தர்ம சங்கடமான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். குழஞ்சதா பணிஞ்சதான்னு அவளே வரட்டும், கேட்டு சொல்றேன். என்ன ஒய்யாரமா கூப்பிடுற? எனக்கு நிச்சயமா தெரியும், இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ என் பேரத்தான் சொல்லி கூப்பிடுவேன். இந்த கை விவகாரம் அப்படியே நிக்குது. இதுக்கு முடிவு கட்டாம அவகிட்ட என்னடா ஒட்டுற? அடடே, இந்த தேவதையை பார்த்த உடனே நான் இதை மறந்துட்டேன். இந்தம்மா, இத பார், இந்த கையை நல்லா பார். நீயே சொல்லு, இது குழஞ்சிருக்கா இல்ல பிணைஞ்சிருக்கா? என்ன கன்றாவி, கஞ்சா கசக்கற மாதிரி இருக்கு. ஆமா, அப்பா மகனுக்குள்ள என்ன தகராறு? வெட்டியத்து வைக்க ஒரு ஆள் தேவை. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீதாம்மா வத்தி வைக்கணும். நீதான் பத்த வைக்கணும். பத்த வைக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. முத்தம்மா, முத்தம்மா, என்கிட்ட வம்பு பண்ணணுங்கிறதுக்காக நீ என்ன பெற்றிருக்கிற. என்கிட்ட வம்ப வளர்க்கணும்னு நீ எனக்கு பிறந்தடா. ஏன்டா நமக்குள்ள தகராறு? அவளையே கேட்டுருவோம். ஏம்மா, எங்க 2 பேருக்குள்ள உனக்கு யார பிடிக்குது? எனக்கா? ஒண்ணு அவசரம் இல்லம்மா, நிதானமா யோசனை பண்ணி சொல்லு. நீ சுமங்கலியா இருக்கணும், மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும். தருத அதுக்கு 50 எல்லாம் தாண்டி போய் இப்ப 1 2 ஓடுது. ஓடுதுடா. இல்லன்னா நான் சொன்னேன். ஆனா வாலிப முறுக்கு குறைஞ்சுதா? மீசி முறுக்குனா வாலிப முறுக்கு. அவன் உடம்ப பாரு, பூஞ்ச உடம்பு. ஊதனா பறந்துருவான். என் உடம்ப பாத்தியா? வைரம் பாஞ்ச உடம்பு. உடம்பா முக்கியம். இப்படி வா, முடிவு சொல்ல வரைக்கும் அத்த விட. என்னடா மிரட்டுற? என்ன அருவியா? இந்த பாருத, அதோட முடிவு எனக்கு சாதகமா ஏதாவது சொல்லிடுச்சுன்னா அதை கேட்டு உடனே நெஞ்சு திக்குன்னு அடைச்சு போச்சுட்டு முழியாங்கடெல்லாம் பிதுங்கி போச்சுன்னு சொல்லி பையா பையா நல்லபடியா இருறா. அந்த பொண்ணோட கண்ணு கலங்காம பாத்துக்க அப்படின்னு வாயார 2 வார்த்தை வாழ்த்திட்டு எங்களை விட்டுட. இல்ல ரத்னா, அவளுடைய முடிவு என் பக்கம் சாதகமா இருந்ததுன்னு வச்சு நல்ல அலேரிய கிடந்து. பெத்த அப்பனுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ அங்க புள்ள இருக்கிறான்னா அதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்டா. இதுக்கு ஏடா ரத்தன், நான் உன்னை என்ன கேட்டுட்ட? இந்த பொண்ணையா கேக்குற? கூடன்ற எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்த உடனே நாயினா ஏதோ வயசு வித்தியாசத்துல கல்யாணம் நடந்து போச்சு. அந்த பொண்ணையும் கண்ணு கலங்காம பாத்துங்க, நீங்களும் கண்ணு கலங்காம இருங்க அப்படின்னு ஒரு 4 வாழ்த்துட்டு நீ நேரா போயிட. எதுக்கு நீங்க எது உங்களை தனியா விட்டுட்டு நான் போயிடணும்ன்ற? ஆமாண்டான்ற. நல்லா இருக்கு. பரவாயில்லையா? சுமாரா இருக்கு. என் முடிவு தயார். முடிவு தயாரா?
இதோ இந்த கிழங்கான உனக்கு மாமனாரு. ஏம்மா நீயே சொல்லு, இவனுக்கு நீதானே சின்னம்மா? மாமனார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இருங்க இருங்க இருங்க, என் முடிவை நான் சொல்லிக்கிறேன். சொல்ல. எனக்கு இவரதான் பிடிச்சிருக்கு. முத்தம்மா கைய விடு, ஒரு நிமிஷம் கைய விடு. எதுக்குடா? பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே கைய பிடிச்சிடறதா? இந்த பாருமா, எங்க அப்பாவை பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே, அது என்னையா? என்ன பெத்து நிக்குதே, இதுயா? இவரதான். ஐயா, குமரனை பாத்தீங்களா? கட்டுமரத்துல ஏறி கடல்ல போயிருக்காருமா. குமரன், 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 என்னோட பேச மாட்டீங்களா? என் மேல கோவமா? நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க குமரன். என்ன ஏமாத்துறது, என்கிட்ட போய் சொன்னது தப்பு இல்லையா? நான் உங்களை ஏமாத்தினேனா? பின்ன நீ ஒரு செல்வச்சிமானுடைய மக, அதுவும் எங்க ஏழை மீனவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஆத்மநாதனுடைய செல்வக்குமரிங்கிறத என்கிட்ட சொல்லாம மறைச்சியே, இது பொய் இல்லையா? இது தப்பு இல்லையா? நான் அவருடைய மகள்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க என்னோட பேசி இருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்காதுங்கிற பயத்துலதான் அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க குமரன், என்ன மன்னிச்சிருங்க. இதோ பாருங்க, என்னைக்கு உங்களை பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க ஏழைங்களுக்காக வாழ்றீங்க, நியாயத்துக்காக போராடுறீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். நான் மாளிகையில பிறந்தது குற்றம்னு நீங்க நினைச்சா இன்னைக்கே உங்களோட மண் குடிசையில வாழ தயாரா இருக்கேன். இது சத்தியம். கமலி, என்ன நம்புங்க குமரன், தயவு செய்து என்ன நம்புங்க. நான் இன்னையிலிருந்து உங்களுடையவ. அவசரப்பட்டு நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பல. என் நம்பி இருக்கிற ஏழைகளோட வாழ்வு செழிக்கணும், என் லட்சியம் நிறைவேறணும். அது வரையிலும் என் சொந்த வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கவே முடியாது. ஆனா உங்களுக்காக நான் எவ்வளவு காலம் வேணாலும் காத்திருப்பேன். ரொம்ப சந்தோஷம் கமலி. ஆமா, எதுக்காக இவ்வளவு தூரம் என்ன தேடிட்டு வந்த? ஒரு வேண்டுகோளுக்காக. வேண்டுகோளா? எங்கிட்டயா? ஆமா, அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா நிறைவேற்றுவேன். இத படிச்சு பாருங்க. என்ன அது? என்னுடைய பிறந்த நாள் அழைப்பிதழ். ஓ கமலி, உனக்கு என் மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது போராது. என் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நேரா வந்து என்ன வாழ்த்தணும். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். கமலி, உன் பிறந்த நாள்ல ஒரு வாழ்த்த பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துக்கு நான் வந்தா உன் குடும்பமே கேவலமா நினைக்கும். அதுலயும் உன் அப்பா என்ன எதையா நினைக்கிற இந்த சூழ்நிலையில நான் வந்து அங்க அவமானப்படணுமா? இது தேவையா? உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டா அது எனக்கு ஏற்பட்ட மாதிரி. அந்த நிலைமை நிச்சயமா அங்க இருக்காது. நான் உறுதியா சொல்றேன் குமரன். சரி, உன் ஆசையை நான் கெடுப்பானே. வர்றேன். கொஞ்சம் கொஞ்சம். என்னது? கேமரா. எஸ், இப்படி திரும்புங்க. இப்படி இப்படி இப்படி. குட். எஸ். ஓகே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இங்க வேலைக்கு ஆள் இருக்குதா கேள்விப்பட்டேன். எவ்வளவு பேர் இருப்பாங்க? எனக்கு 100 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேர் இருக்காங்களா? தயவுசெய்து யோசனை பண்ணாங்க.
அவங்க பரம்பரையா வேலை செய்யற தொழில் பறி போயிடுச்சு. உள்ள குட்டிகளோட சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க பெரிய மனசு பண்ணா அந்த குடும்பங்கள்லாம் உங்களை வாழ்த்தும். சரி சரி, தினக்கூலி 5 ரூபாய். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. கோர்ட்டுக்கு போய் என்ன கூண்டிலேத்தாம விடமாட்டாங்க. அந்த நிலைமை ஏற்பட்டா இன்சால்வன்சி கொடுக்கிற தவிர வேற வழியே இல்லை. இன்சால்வன்சியா? அப்பா, அப்படி ஏதாவது ஏற்பட்டா நானும் நீங்களும் மானத்தோடு வாழவே முடியாது. அதுக்குத்தான் சொல்றேன், உங்க மாமனார் கருப்பு பணம் வச்சிருக்கிறதா சொன்னையே, அவரை சரிப்படுத்தி ஒரு 15 லட்சம் ரூபாய் உன்னால வாங்க முடிஞ்சா நாம இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். அவ்வளவு சுலபமா அவர்கிட்ட வாங்க முடியாதப்பா. இதுக்கு வேற வழிதான் தேடணும். ஏங்கா, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஆகட்டும் கமலி. சாந்தி, லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீ அங்க இருக்க வேண்டாம். பெண்கள் அலங்காரம்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது, நேரம் ஆகத்தான் ஆகும். இப்படியே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா கமலியோட அடுத்த பிறந்த நாள் வந்துடும். அப்பா, இப்படி வாங்களேன், போயிட்டு ஒண்ணு சொல்லணும். இத பாருங்க. அட குமார, ஐயோ, கீழே படிங்கப்பா. எழுதியிருக்கானா? என் பிரியமுள்ள மகனே குமரா, நீ என்னிடத்தில் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு போனதிலிருந்து நானும் உன் தாயும் வேதனையால் துடிக்கோ. 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ 1 கோடி ரூபாய்க்கு குமரன் வாரிசா? யாரு? நம்ம குப்பத்து குமரனா? ஐயோ, சீக்கிரம் மேல படிங்கப்பா. என்னம்மா அப்ப கீழே படின்னா இப்ப மேல படி என்ற கண்ட இடத்துல எழுதியிருக்கானா? 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஊர் ஊராக திரிய வேண்டிய தலையெழுத்து எதற்கு? நடந்ததை மறந்துவிட்டு நீ உடனே வீடு திரும்பாவிட்டால் உன் பெற்றோரை நீ உயிருடன் பார்க்க முடியாது. ஜெகநாதன், வெள்ளிமலை எஸ்டேட். 1 கோடி ரூபாயா? என்னால நினைச்சு பார்க்கவே முடியலையே. உங்களால நினைச்சு பார்க்கவே முடியல, என்னால நம்பவே முடியலையே. அப்பா, அதான் போட்டோ போட்டு கீழே எழுதியிருக்கேன், இன்னும் என்னப்பா சந்தேகம்? மாமா, இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு அழைப்பு அனுப்பிச்சிருக்கலாமே. மாப்பிள, 1 கோடி ரூபாய் சைடு பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை போய் அவன் வேண்டீங்களே. ஆள் அனுப்பிச்சு கார் அனுப்பிச்சு கூட்டு வர சொல்லுங்க. ஆள் இருக்கு மாமா, நானே போறேன். தேவையில்லத்தா, நான் அவரை ஏற்கனவே கூப்பிட்டுட்டேன். நீ கூப்பிட்டியா? நீ கூப்பிடுற அளவுக்கு அந்த கோடீஸ்வரன் கிட்ட உனக்கு எப்படிமா பழக்கம்? அப்பா, கமலி உங்க மகளாச்சே, 1 கோடி ரூபாய்னா சும்மா விட்டுடுவாளா? அப்பா, அவரோட நேரமாச்சுப்பா. மாப்பிள, போங்க போங்க. சரி, அப்படியே 4-5 பத்திரிகை வாங்கிட்டு வர சொல்லுங்க. குமர யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமா ஆமா, தாண்டி நீ போ. வா கமலி. அவர் வந்துட்டாருங்க. யாரு? குமரனா? ஆமாங்க. மாப்பிள, அவர் வந்துட்டாரா? கமலி, அவர் வந்துட்டாரா? வாங்க 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 வாங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கோம். கமலியுடைய பிறந்த நாள் விழாவில நீங்க கலந்துக்கிறது நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். என்னங்க இது ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சே. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. என்ன மாப்பிள, குழந்தைய கொடுக்குற மாதிரி அவர் நினைச்ச ஐஸ்கிரீம் ஃபேக்டரி அவர் வீட்டுல வந்து நிக்கும். கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஒண்ணு வேணாம் மாமா, வரப்பட்டாதீங்க. அவர் எது வேணாலும் குடிக்கட்டும். படி 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 படி. வாங்க 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 வாங்க. படி படி படி. பாத்து மாடிக்கு போகணும்னா படியேறி போதான் போகணும் தெரியும். அட, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க 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 வாங்க. பொண்ண 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 பொண்ண. பாத்து வாங்க 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 வாங்க. இவங்க சம்பந்தி, இவன் என் மகன், அவருக்கு மருமக. அடே, உறவை சொல்லி அவரை ஏன் குழப்புறீங்க? ஏன் அவசரப்படுத்துறீங்க? ஒவ்வொருத்தரையும் நான் அறிமுகப்படுத்துறேன். சுத்தி நின்று அவர் காத்து வர வேணா, வெளியே விடுங்க. வாங்க. வணக்கம். நீ கும்பிடு. என்ன இப்படி பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு கிடைக்கிற வரவேற்பு என்னை தயக்க வைக்குது. உன் பிறந்த ஆளுக்கு என் அன்பு பரிசு. நன்றி. வணக்கம். ஓ,
அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம நாங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த அடியோட மறந்துட்டேங்க, மன்னிச்சிருக்கோம். அப்பா நேரமாச்சு, கேக் கட் பண்ணலாமா? ஏங்க இந்த கேக்கை வெட்டாங்களா? கேக் உங்க இஷ்டம். மாமா கொஞ்சம் இப்படி வந்து நிக்கிறீங்களா? மாப்பிள இந்த விளையாட்டு தானே வேணான்றது. நின்னா கலைச்சு போயிடுவாரு. நாக்காளி எடுத்து கொண்டாந்து போடுங்க. போய் நீங்களே எடுத்து கொண்டாந்து போட்டா தான் மரியாதை. நாக்காளி வருதுங்க. கொஞ்சம் கை கொடுங்க. ஐயா எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணு. கூச்சப்படாதீங்க, சும்மா கையை கொடுங்க. கொண்டா. போட்டோகிராஃபர் இங்க வந்துடியா? என்ன முத துண்டை உங்க கையாலே எடுத்து அவளுக்கு கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு தர வேண்டாமா? கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. ரெடி ஸ்டடி. ஒன் மோர் ஒன் மோர். சார் இவர் யாருன்னு சொன்னீங்க? இவர் எஸ்டேட் ஓனர் மகன். நீ எதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிறேன்? சார் நீ எல்லாரையும் தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் எஸ்டேட் ஓனர் மகன் இல்ல. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை சார். என்னது எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பறீங்க? இதுல குழப்பம் ஒண்ணு இல்லைங்க. இந்த பாருங்க, இந்த போட்டோவை கொடுத்ததே நான் தான். கமலி அம்மா தான் இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு கொடுத்து பிரிண்ட் போட சொன்னாங்க. எப்பா இதெல்லாம் உண்மைதானா? ஏங்க மீன் வலையோட நிக்கிறாரு, இந்த மாதிரி போட்டோவை எங்க அப்பா பேப்பர்ல போடுவாரு. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டானே. நான் யாரும் ஏமாத்துறேன்? நீங்க ஏமாந்தா காண பொறுப்பு. அவமானம் அவமானம். ஒண்ணும் தெரியாது அண்ணக்காரவடிக்கு அநியாயமா மரியாதை கொடுத்து. ஐயா நாங்களா விழுந்து விழுந்து மரியாதை விட்டோம்னா நீங்க சொல்லக்கூடாதா? அப்பா அவர் பேர்ல தப்பு இல்ல. எங்க நீங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவீங்களோ நினைச்சு நான் தான் இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்ட. அவன் ஏன் பேசாம இருந்தான்? எங்க பேச விட்டீங்க? மூடு வாய. லட்சாதிபதி கோடீஸ்வரன் நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்கிறது எங்களுக்கெல்லாம் கேவலம். போவே. இவங்கிட்ட என்ன மாமா பேச்சு வேண்டி இருக்கு? கழுத்தை பிடிச்சு வெளியேற்றலாமே. அத்தா அவரை இங்கிருந்து வெளியே அனுப்ப யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் அதிகாரம் இல்ல? கமலி இவங்க பணத்தை கொடுக்க மரியாதையை நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கே சொல்லல. ஒருத்தங்கிட்ட கேவலம் பணம் மட்டும் இருந்துட்டா அவன் காலில் விழுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க, அயோக்கியனா இருந்தா கூட ஆர்த்தி எடுப்பாங்க. இது தன்மானமே இல்ல கூட்டம். என்ன சொன்ன? கையிலுக்கு அடிச்சுட்டாரு, கண்ணமருக்கு வாங்கிக்குவாரு. கமலியே தள்ளியரு. அவருடைய மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம நான் விட போறதில்லை. வீரர்கள் பேச வேண்டிய வச்சனத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறீங்க. பாவம், உங்களுடைய கோமாளித்தனத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். என்ன சொன்னேன் மாப்பிள? அனாவசியமா அவனை கொன்னு ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அவங்க கவனிச்சுட்டு போறாங்க. அப்பா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த வகையிலயும் அவரை அவமானப்படுத்துற உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. அதை நான் அனுமதிக்கவும் முடியாது. அவனுக்காக பறிஞ்சு பேசுறது மாறா கேவலம். எதுப்பா கேவலம்? ஏன் வருங்கால கணவருக்காக பறிஞ்சு பேசுறது கேவலமா? என்ன கமலி என்ன உணர்ற? நான் உணரலக்கா, உண்மையை சொல்றேன். நான் எடுத்துக்கிட்ட உறுதியான முடிவை சொல்றேன். அது நடக்காது. உன் கழுத்துல மாலை போடுற யோக்கியதை அந்த நாடோடிக்கு நிச்சயமா கிடையாது. ஆமா, அவனை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. குமரா, உனக்கு துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, நாம 2 பேரும் கடற்கரை கத்தியோட சந்திப்போம். கமலையை கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்னு அந்த
கையில கத்திய பிடிச்ச உடனே வீரனாக முடியாது மிஸ்டர். எந்த வகையில என்னோட மோத நினைச்சாலும் நான் அதை சந்திக்க. இந்த பானையை கத்தியால குத்தி யாரு முதல்ல துளைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இதுதான் போட்டி. மாப்பிள ஆரம்பிக்க போறேன், சுட போறேன். ஒன்னும் இல்ல மாப்பிள, போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக சுட போறேன். சுடுங்க. மாப்பிள்ளை ஏமாத்திட்டாரு. போச்சு சம்பந்தி, மானமே போச்சு. யார் வாங்க போனது? மணி ஆகுது, எங்க மாலையா காணோம்? என்னடா டேய், என்னடா மாலை எங்கடா? யோ இங்க வாயா. ஏயா மாலையை இவ்வளவு நேரம் பொறுத்து வாங்கி வரிய, ஊர்த்த நேரம் தவறி போனா என்னையா கதி? அவங்க ரெண்டு பேரும் கால் கடுக்க நிக்கிறாங்களே, போன இடத்துல உட்காந்துக்க வேண்டியதா? அங்கேயே இருந்து கட்டி வாங்கி வந்தியா? அவன் என்ன உனக்கு சொந்தக்காரனா? இந்த மாதிரிலாம் நீ பண்றதுனால தான் உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்ல. அடச்சி போயா, மாய கையில வச்சுட்டு இங்க பேசிட்டு இருக்க போயா. இப்ப நம்ம ஊர்த்த நேரமா? அடச்சி போயா. ஐயோ நான் ஒரு அறிவு கட்ட மாட்டேன். இந்தாங்க மாப்பிள மாலை, உங்களுக்கு ஒண்ணு பொண்ணு கொண்டு. தாலி 3 முடிச்சு கட்டுறாரோ இல்லையோ, குப்பு குப்புன்னு போடுகியா, அள்ளி உடுகியா பூவை.